அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஆட்டு கண்ணு வறுவல் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சட்டி சூடாகட்டும். 3 ஸ்பூன் நெய், இப்போது 2 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 மராட்டி மொக்கு போட்டுக்கலாம். இப்போது பல்லாரி ஒரு 3 பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன். தக்காளி, கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சா, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அது வதங்கி வரட்டும், பச்சை வாடை போகிற வரைக்கும். மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூனுக்கு சோம்புத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், இப்போது எல்லாத்தையும் பவுடர் போட்டாச்சு. எல்லா மசாலாவும் இப்போ மிக்ஸ் பண்ணி நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஆட்டு கண்ணுக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால் ஆட்டு கன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க. உப்பு ஒரு 1/4 ஸ்பூனு போட்டுக்கலாம். பத்தலைன்னா திரும்ப பார்த்து போட்டுக்கலாம். இப்போது உப்பெல்லாம் போட்டாச்சு, மிக்ஸ் பண்ணி விடுவோம். பாருங்கள், நல்லா சுருண்டு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி கண்ணு பொரியல் பண்ணி எத்தனை பேருக்கு சாப்பிட பிடிக்குன்றத எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? இதை பாருங்கள், ஆட்டு கண்ணு இதுதான் செய்ய போகிறாங்க. இன்றைக்கி செய்கிறோம் நாங்கள். எங்கள் வீட்டுக்காரருடைய சமையலுங்க இது. நான் வீடியோ தான் எடுக்கிறேன், எங்கள் வீட்டுக்காரர் தான் செய்கிறாங்க. இந்த ஆட்டுக்கண்ணு வறுவலி எத்தனை பேருக்கு பிடிக்குன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சாப்பிட மாட்டேங்க, எங்கள் வீட்டுக்காருக்கு சாப்பிடுவார். கண்ணுக்கு ரொம்ப நல்லதாம்மா சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் அந்த மாதிரி வாங்கி. தனியாக கண்ணு கிடைக்காது, இது கிடைக்காதான் தனியாக. அதனால் அது அன்னைக்கு கேட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க நேற்று. அதை இன்றைக்கி செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறாங்க. இப்போது மிக்ஸ் பண்ணி பார்த்தாச்சுங்க. உப்பு கம்மியாக இருக்குது. இன்னும் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கலாம்.
உப்பு போட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடியை போட்டுடலாம். இப்போ ஒரு மூடியை போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. ஆல்ரெடி வந்து கண்ணை அவிச்சி தான் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். மாஷால்லா ஜோராக வந்திருக்கா. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சப்பாத்தி, ரொட்டி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. ரைஸுக்கும் வச்சு சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். வாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்லாம்.